ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அனுப்பின அரக்கர்கள்லாம் தோத்துட்டு திரும்பி வரும்பொழுது அங்கே யுத்தத்தில் கொல்லப்பட்டு தன்னுடைய மகன்களையும் உறவினர்களையும் இழந்த அரக்கிகள் ஒருத்தருக்கு அழுதுண்டு புலம்புறாங்க. சூர்பனேயினால தான் நமக்கு இந்த கதி அடைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம அவளால் தான் ராவணன் இந்த மாபெரும் விரோதத்தையும் அதன் மூலம் தான் அழிவையும் தேடின்னு இருக்கான். ஆனால் இப்படி பண்ணி கூட சீதையை அவன் அடைய போகிறது கிடையாதுன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சீதையின் மேலே ஆசை வச்ச விராத்தனை ராமன் அழிச்சு கொண்டுட்டான். ராமனை பற்றி அறிஞ்சு கொள்ள அது ஒன்று போதும். ஜனஸ்தானத்தில் கரணையும் தூஷணையும் 14,000 அரக்கர்களை ராமன் தீ போல பொசுக்கியிருக்கான். இப்போ ராமனை பற்றி அறிஞ்சு கொள்ள அது ஒன்று போதாது. மாபெரும் கைகளை கொண்டவனும் ரத்தத்தை குடிச்சே வாழ்ந்தவனுமான கப்பந்தன் ராமன்கிட்ட நொடியில் அழிஞ்சுட்டானே. இப்படியெல்லாம் பார்க்கும்போது மேருமலையை நிகர்த்த வாலி ராமனால் கொல்லப்பட்டிருக்கான். இப்படியெல்லாம் புலம்புறாங்க அரக்கிகள். அப்போ தர்ம நியாயத்துக்கு உகந்த விபீஷ்ணனுடைய அறிவுரை ராவணனால் ஏற்கப்பட்டுக்கல. விபீஷ்ணனோட அறிவுரையை மட்டும் ராவணன் ஏற்றுருந்தான்னாக்கா நாமும் காப்பாற்றப்பட்டிருப்போம். லங்கையும் இப்படி சுடுகாடாக இருக்காது. பெரும்பலம் படைத்த கும்பகர்ணன் ராமனால் வீழ்த்தப்பட்ட போது கூட அதிகாயன் கொல்லப்பட்டும் கூட, லக்ஷ்மணனால் இந்திரஜித் வெல்லப்பட்டும் கூட ராவணன் தன்னுடைய நிலையை உணரவில்லையே. ரதங்களும் குதிரைகளும் யானைகளும் போர் வீரர்களும் ராமனால் அழிக்கப்பட்டிருக்காங்க. ராம உருவத்தில் ருத்ரனே வந்து நம்மளை அழிக்கிறானோ, இல்லை வந்திருக்கிறது விஷ்ணுவா, இல்லை காலனே வந்துட்டானா? இப்படிலாம் ராமனால் தாக்கப்படும்போது ராவணனை காப்பாற்ற தேவாலால் கூட முடியாதே. தேவர்கள், அசுரர்கள், அரக்கர்கள் இவாகிட்டேருந்து அழிவு கிடையாதுன்னு தானே ராவணன் வரம் பெற்றிருக்கான். ஆனால் மனுஷாக்கிட்ட அழிவுங்கிற பாதுகாப்பை அவன் பெற்றுக்கலையே. பிரம்மதேவன் கிட்ட வரம் பெற்றுட்ட போது தேவர்களை ராவணன் பெருசும் துன்புறுத்தினான். அப்போ இந்திரன் தலைமையில் தேவர்கள் சிவனை வேண்டின்ற போது உங்களுடைய நன்மைக்காக ஒரு பெண்மணி தோன்றுவா, அரக்கர்களின் அழிவுக்கு அவளே காரணமாவான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண் தான் சீதைன்னு இப்போ நமக்கு புரியுறது. அரக்கர் குலத்தை அழிக்க பிறந்தவா அவ தான். நம்ம காப்பாற்றக்கூடியவா யாரும் இந்த உலகத்தில் இல்லை. காட்டுத்தீயில் சிக்கின்ற பெண் யானைகள் போல இப்போ நம்ம தவிக்கிறோம். ராமனை சரணாகதி அடைஞ்ச விபீஷ்ணன் செஞ்சது தான் அறிவுடையவன் செய்கிற செயல் அப்படின்னு அரக்கிகள் பலவாறு மாதிரி அழுதுக்கிறாங்க. அவளுடைய அழுக்குரல் ராவணன் காதுகளையும் போய் எட்டுறது. பெருமூச்சு விட்டுண்டே நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்துட்டு நெருப்பே உருவெடுத்து வந்த போல காட்சி அளிச்சுண்டு தனக்கு அருகில் இருந்த மகாபாஸ்வன் விரூபாக்ஷன் இவாளை அழித்து தன்னுடைய முடிவை வெளியிடுறார். என்னுடைய படைகள் அணிவகுத்து நிற்க போங்க, யுத்த களத்துக்கு நான் புறப்படுறேன்னு சொல்கிறார். இப்படியெல்லாம் ராவணன் சொல்லும்பொழுது அரக்கர் படை அவனுக்கு வணங்கிட்டு வெற்றிக்கான பூஜைகளை செஞ்சுட்டு யுத்தக்களம் புறப்பட தயாராகிறாங்க. ராவணன் பயங்கரமாக சிரிச்சுட்டே பேசுகிறார். ராமனையும் லக்ஷ்மணனையும் இன்றைக்கி நான் யமன் கிட்ட அனுப்ப போகிறேன். கரண், கும்பகர்ணன், பிரஹஸ்தன், இந்திரஜித் இவாளுடைய மரணத்துக்கு நான் பழி வாங்க போகிறேன். 4 திசைகள், வானம், பூமி, கடல் இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதபடி பெரும் மேகக்கூட்டங்கள் போல என் அம்புகள் இன்றைக்கி எல்லாத்தையும் மூட போகிறது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. கடல்லேருந்து ஓயாமல் மீண்டும் மீண்டும் பொங்கி வர அலைகள் போல் என்னுடைய பானங்கள் புறப்பட்டு போகிறது. வானர கூட்டத்தை அது மீண்டும் அழிக்க போகிறது. மதம் கொண்ட யானை குளத்தில் உள்ள தாமரைகளை மிதித்து அழிக்கிறது போல் இந்த வானரர்களை நான் அழிக்கிறேன். தாமரை இலைகள் போலவும் தாமரை தண்டுகள் போலவும் வானரர்கள் பூமியில் விழுந்து கிடக்க போகிறாங்க. நான் ஏவர ஒவ்வொரு அம்பும் 100 வானரர்களை கொல்ல போகிறது. சகோதரர்களை இழந்தவா, கணவன்மார்களை இழந்தவா, உறவினர்களை இழந்தவான்னு எல்லாருடைய கண்களையும் துடைக்கிற வகையில் எதிரிகளுக்கிட்டே பெரும் நாசத்தை நான் விளைவிக்கிறேன். என்னால் வீழ்த்தப்பட்ட வானரர்கள் தரையில் விரிக்கப்பட்ட ஒரு பெரும் பாய் போல் பூமியில் விழுந்து கிடக்கும்போது வெறும் தரையை கூட யாரால் பார்க்க முடியாது போகிறது. கழுகுகளுக்கும், நரிகளுக்கும், மாம்சம் தின்ற பிராணிகளுக்கும், பறவைகளுக்கும் இன்றைக்கி நான் பெரும் உணவு படைக்க போகிறேன். என்னுடைய ரதம் தயாராகட்டும், என்னுடைய வில்லு கொண்டு வரப்படட்டும், யுத்தகாலத்துக்கு என்னோட புறப்பட அரக்கர்களும் தயாராகட்டும்னுட்டு ராவணன் பேசுகிறார். அப்போது விரைவில் படை அனுபவிக்கப்படட்டும்னுட்டு மகாபாஸ்வன் உத்தரவு பிறப்பிக்கிறார். இப்படிலாம் உத்தரவு ஏற்றுண்டு எண்ணற்ற யானைப்படை வீரர்கள், குதிரை வீரர்கள், தேர்கள், ஒட்டகங்கள், காலாட்படைகள் அணிவகுக்கப்படுறது. ராவணனுடைய மிக உன்னதமான தேரும் யுத்த காலத்துக்கு புறப்பட தயாராகுது. நெருப்பை நிகர்த்த அந்த தேர் மேலே ராவணன் ஏறி அமர்றார். பெரும் அரக்கர் படை பின்தொடர்றது. அவள் நகரத்தை விட்டு யுத்த காலத்துக்கு புறப்படுறாங்க. அப்போ வாத்தியங்கள் முழங்கித்து, பேரிகைகள் ஒலிக்கிறது, சங்குகள் ஊதப்படுறது. பூமியை நடுங்கித்து. சூரியன் தன்னுடைய ஒளியை எழுந்தான். 4 திக்கைகளிலையும் கவலை பற்றிக்கிறது. இதோடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.